டீடைல் ரிவ்யூ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். வாடா அண்ணா குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பல மாதம் கழிச்சு ஓலா பற்றி ரிவ்யூ போட போகிறேன். என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏன்னா அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு ஓலா ஒரு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, பட் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு போயிட்டு நல்லா ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். போன தடவை நாங்கள் வீடியோ எடுக்க தெரியாமல் எடுத்து 22 நிமிஷத்துக்கு எதுக்கு வீடியோ போட்டேன்னு எனக்கே தெரியல. நான் என்னாலே உட்காந்து பார்க்கும்போது உங்கள் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு எனக்கும் தெரியல. பாவம் அந்த 350 பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? ஸோ இந்த தடவை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எடிட்டிங்கை உருப்படியாக பண்ணி நல்லா வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஓகே கைஸ், சொன்னோடனே இந்த வண்டியை பார்த்தா அப்படி இருக்குது, ஒரு ஸ்கூட்டி மாதிரி இருக்குது. ஆனால் பக்கா ஒரு ஃபுல் பவர்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஃபாஸ்டஸ்ட் ஸ்கூட்டர். இதை விட ஒரு ஸ்பீட் வந்து எந்த ஸ்கூட்டருமே நம்ம வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க டம்மியாக இருக்கும், ஆனால் லுக்கு பார்த்தபடி தான் இருக்கும். ஆனால் செயல்லாம் வந்த மாதிரி இருக்கும். அந்த பாருங்க, ஃப்ரண்ட் ஒரு மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் தான். எனக்கு நான் பிடிச்சது என்னன்னா, அந்த ஹெட்லைட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு டூயல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் டிஆர்எல்லோட இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் தென் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக் ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்கும். இங்கே பாருங்கள், முக்கியமாக இங்கே ஒரு பம்ப் இருக்கும். இந்த பம்ப் வந்து உள்ளே வந்து ஒரு கனெக்ஷன் போகிறதுனால நமக்கு வந்து இங்கே ஒரு பம்ப் வருது. இது ஒரு குட்டி ட்ராபேக் இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில். எதுவும் பொருள் வைக்க முடியாது, அது ஒரு ப்ராப்ளம். மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்கூட்டர் டிசைன் மாதிரி இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிற டிசைன் தான் எனக்கு பிடிக்கல. அந்த ஹெட் லேம்போட டெயில் லேம்போட டிசைன் எனக்கு சுத்தம் பிடிக்கல. அது கொஞ்சம் மாட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் தென் அதே மாதிரி லெஃப்டில் அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு முக்கியமாக ஃபிசிக்கலாக என்ன சொல்லணும்னா, குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாரான குவாலிட்டி தாங்க. வெயிட்டை குறைக்கிறேன் எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு அந்த இதையும் மாற்றி அது முக்கியமாக என்னன்னு சொல்லுங்கள். இது எல்லாருமே எங்களுக்கு ஸ்டீலில் தானே கொடுப்பாங்க எல்லா பைக்லையும். ஆனால் எங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பிடிச்சி நீங்கள் வண்டி எப்படி தூக்குறவங்க இழுக்கணும்னு வைங்களேன், கையோடு வந்துடும் போட்டுருக்கு. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து இந்த மாதிரி ஆடுற மாதிரி ரொம்ப லூஸில் தான் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் அதனால ஒரு பில்டு குவாலிட்டியில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஓலா. அண்ட் தென் ஃபிசிக்கலாக என்ன டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். 110/70 R12 செக்ஷனில் உள்ள டயர்ஸு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் வித் டியூவல் டிஸ்க் பிரேக்கு, ஹைட்ராலிக் பிரேக். ஓகேங்களா? ஓகே, வேற என்ன? அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.97 kWh. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேட்டரி. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே பேட்டரி ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ளோரில் இந்த மாதிரி கேர்வ்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பேட்டரி. எல்லாமே சீல்டாக தான் இருக்கும். அதனால் ஸோ நீங்கள் வாட்டரில் நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் தென் வேற என்ன, நம்ம லொக்கேஷனை மட்டும், ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக ஃபிசிக்கல் இது பார்த்தாச்சு. அண்ட் நம்ம வண்டியில் உட்காந்தோடனே என்னென்ன ஃபீல் பண்ணலாம்னு சொல்லலாம். வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் என்ன தேவை நமக்கு? கீ வேணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த வண்டியில் கீ கிடையாது. ஒரு தடவை அழுத்துறீங்க போதும், உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்கோடு அப்பியர் ஆகும். அண்ட் உங்களுக்கு கொடுத்த பாஸ்கோடு நீங்கள் போட்டிங்கன்னா அன்லாக் ஆகிடும். வண்டியை நீங்கள் கையில் எடுத்தோடனே கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு திருப்பும்போது அந்த வண்டியோட வெயிட் தெரியும். பிகாஸ் இந்த வண்டியோட வெயிட் கிட்டத்தட்ட 154 kgs நினைக்கிறேன். கரெக்டாக தெரிஞ்சால் உங்களுக்கு நான் கீழே போடுறேன். சம்திங் 150 kg. சரியான வெயிட்டுங்க வண்டி. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டாண்ட் பையில் நிற்கும் போது அந்த வண்டியோட வெயிட்டை ஃபுல்லாக தெரியலாம். பட் வண்டி நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வண்டியோட வெயிட் சுத்தமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்ல கண்ட்ரோல் இருக்குது, நல்ல பிரேக் இருக்குது. அந்த பிக்கப்பு அல்டிமேட்டாக இருக்கும்.
அந்த நேரம் என்ன சொல்கிறது, நமக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பாட்டு கேட்கலாம். பார்ட்டி மோடுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த OS3ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத வந்து அப்புறம் சொல்கிறேன். அண்ட் தென் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே எப்படி ஃபீல் ஆகும் சொன்னேன்னா, அண்ட் தென் நம்ம பூட்டை திறக்கணும்னு வைங்க. ஐ மீன் இந்த பூட் ஸ்பேஸை திறக்கணும் தான் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்க. சரிதான் நினைக்கிறேன். இது திறந்தோடனே தூக்குற மாதிரி சிம்பிள் கட்டு ட்ரங்க் ஓப்பன்னு சொல்லும். ஒரு லைட்டாக ஒரு கிளிக்னு சவுண்டு கேட்கும். அப்படின்னா ஓப்பன் ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேசிவான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பேஸ். நீங்கள் ஒரு பெரிய பேக்கே வைக்கலாம் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸு. சரி, இந்த வண்டிக்கு பெட்ரோல் கிடையாது, எலக்ட்ரிக்னா எங்கே சார்ஜ் போடுவோம்னு நினைச்சீங்கன்னா அகைன் இங்கே பின்னாடி நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டரில் இருக்கிற மாதிரி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நம்ம பாடி கொஞ்சம் இது இருக்கும். ஓகே, இதை ஓப்பன் பண்ண ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பை தரீங்கன்னா டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு அகெயின் ஹைப்பர் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் எங்கள் ஊரில் திருச்சியில் கிடையாது. இப்போ ஐ திங்க் சென்னை, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸில் தான் இருக்குது. அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் 75 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அங்கே நீங்கள் நார்மல் சார்ஜிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 hours ஆகும்னு ஷீட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரையில் நம்ம ஃபுல்லாக பேட்டரி டெட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டோம்னா 6.5 hours. இதே நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம லோ பேட்டரின்னு சொல்லி சீக்கிரமாக சார்ஜ் போட்டுருவோம் இல்லையா, அப்போ சார்ஜ் பண்ணி 6 hours 5.5 hours நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ஸ்பீடிங்கை பார்த்தீங்கன்னா 0 to 40 3.3 செகண்ட்ஸில் போயிடும். அண்ட் 0 to 60 பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸில் போயிடும்னு சொல்கிறாங்க. அது வேறு தான் சொல்கிறது. இப்போ நம்ம OS3யோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து இது வந்து ஒரு டிஸ்பிளேங்களா. இப்போ நீங்கள் வந்து அந்த மூட்ஸ் எப்படி செட் பண்ணணும்னா நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். போல்ட்டு, எக்லிப்ஸு, விண்டேஜ், இது 3 டைப்பு. அதே இதான் 3 மூட்ஸு. இதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விதத்தில் இங்கே வந்து ஒரு மியூட் சிம்பிள் இருக்கா, ரேஸ்லாம் சவுண்ட் எஃபெக்ட் வரும். சரியான சவுண்டு இதில் தான் இருக்கு. பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ ஒன்று மூடான உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். இது வந்து போல்ட்டு. ஓகேங்களா, இது போல்ட்டு. அடுத்து எக்லிப்ஸு. இது எக்லிப்ஸு. இது நம்ம கிளாசிக்காக யூஸ் பண்ணுற வண்டியோட சவுண்டு கேட்குதுங்களா. இதாங்க சவுண்டு. அந்த அந்த விண்டேஜ்ல பழைய டிஸ்பிளேல இருக்கிற அந்த ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். பட் நான் சவுண்டு தான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பப்ளிக்கில் பயங்கரமாக எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அது போடுறது இல்லை. அண்ட் தென் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி அன்லாக். என்னடா அது வித்தியாசமாக இருக்குது பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் லாக் அன்லாக் பண்ணுறதுக்கே கீ கிடையாது. அப்படின்றப்ப அடுத்த லெவலில் நம்ம தலைமை கண்டுபிடிச்சிருக்காப்புல. அதாவது இந்த பக்கத்தில் வந்து பாஸ்போர்ட் பப்ளிக்கில் போட முடியாது இல்லையா, ஏன்னா எல்லாரும் பார்த்துருவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஆப் இருக்குது, ஓலா ஆப்பு. அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வண்டியை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத்தில், நீங்கள் வண்டியோட 2 feetக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி தானாக அன்லாக் ஆயிரும். அந்த ஃபீச்சர் என்னால் காட்ட முடியாது சாரி, பிகாஸ் எங்கள் அப்பாவோட ஃபோனில் அந்த ஃபீச்சர் இருக்குது. நான் கிட்ட போகிறோம்னா வண்டி தானாக அன்லாக் ஆயிரும். நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு இந்த வண்டியில் ஃபேஸ் ஆகுது. நம்ம வந்து வண்டி விட்டு போனால் தானாக அன்லாக் ஆகுது. ஸோ நம்ம வண்டியை பார்த்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது, லாக் ஆகிடுச்சா அன்லாக் ஆகிடுச்சா அப்படின்னு. அந்த ப்ராக்சிமிட்டிலே மொத்தம் 3 டைப். நீங்கள் வண்டி இந்த பட்டன் அழுத்தி பாஸ்வேர்ட் போடுறது, ஓகேங்களா. டக்குன்னு இப்போ நான் சொன்னது இந்த மாதிரி நீங்கள் வண்டிக்கிட்ட வந்தாலே 2 feetக்குள்ளே வண்டி ஒரு 2 feet ரேடியஸ்க்குள்ளே வந்தாலே உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். அந்த நமக்கு இந்த மாதிரி அன்லாக் ஆகக்கூடாது டக்குன்னு அப்படின்னு பயந்தீங்கன்னா, நீங்கள் வண்டிக்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் மட்டும் அன்லாக் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்டன் மட்டும் அழுத்தினா வண்டி ஃபுல்லாக அன்லாக் ஆயிரும். நீங்கள் இந்த பட்டன் அழுத்தி பாஸ்வேர்ட் போடுறது எல்லாம் தேவை கிடையாது. என்னடா வெயில். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ். டயரை பற்றி சொல்லிட்டேன், ஃபிசிக்கலை பற்றி சொல்லிட்டேன், சீட்டை பற்றி சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டேன். அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது,
அந்த இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கப் இருக்குதுங்க. அசால்ட்டாக R15 நமக்கு அந்த 200cc செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்கை இனிஷியலாக வந்து இது பண்ணிடும். எப்படி சொல்கிறது, இனிஷியலாக வந்து கிராஸ் பண்ணிடும். பட் இதோட ஸ்பீட் லிமிட் 116 117ன்றதுனால அந்த வண்டி கடைசியில் நம்ம வண்டி கடைசியில் ஸ்லோ ஆகிடும். பட் பிக்கப்பு பொறுத்துட்டு இந்த வண்டி அடிச்சுக்க முடியாது, சரியான ஸ்பீடு. லைட் விசிபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நைட்டில் லோ பீம் நல்லா இருக்குது, ஹை பீம் எங்கேயும் அடிக்கிட்ட தான் நீங்கள் ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கிற போர்டே வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது லைட்டு. அந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்குது. ஈகோ மோடு, நார்மல் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ஹைப்பர் மோடு 4 மோடு இருக்குது. இதில் ஒரு மோடோட ஸ்பீடையும் சொல்கிறேன். நார்மல் மோட்னா உங்களுக்கு வந்து ஈகோ மோட்னா உங்களுக்கு டாப் ஸ்பீட் 40, ரேஞ்ச் வந்து 170. நார்மல் மோட்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து 80, 135 km ரேஞ்ச் தரும். அடுத்து ஸ்போர்ட்ஸ் வந்து 95 டாப் ஸ்பீட். ஆனால் மைலேஜ் எவ்வளோ நாம இல்லை, பட் உங்களுக்கு நான் கீழே போடுறேன். அண்ட் தென் ஹைப்பரில் பார்த்தீங்கன்னா 117 வரைக்கும் போகும். ஆனால் உங்களுக்கு கிளைம் பண்ணுற 115 தான் போகும். ஆனால் எனக்கு 117 போயிருக்கு. ஸோ இதுதான். அண்ட் தென் இந்த வண்டியில் ரிவர்ஸ் மோட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்குது. இப்போ இங்கே ரிவர்ஸ் பட்டன் இருக்கா, கொடுத்தீங்கன்னா இது ரிவர்ஸ்ன்னு கட்டுதா. நீங்கள் இந்த ட்ராட்டில் நம்ம இப்படி ட்ராட்டில் கொடுத்தோம்னா தானே நமக்கு முன்னாடி போகும். நீங்கள் எப்படி ரிவர்ஸில் கொடுத்தீங்க வண்டி ரிவர்ஸில் போகும். அவ்வளோதான். இப்போ வண்டி காலை கூட கீழே இது பண்ணல, பேலன்ஸ்க்காக தான் காலை கீழே வச்சுருக்கேன். ரிவர்ஸில் போகும் இந்த மாதிரி. பார்த்தீங்களா, இதுதான் இது. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலில் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பார்க்குறாங்க வந்து வண்டி நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் ட்ரை பண்ணி கற்றுக்கணுமா. நம்ம வந்து இப்படி போகிறோம். இந்த க்ரூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்பீட் 32ல் க்ரூஸ் ஆகிடுச்சு. 32லே தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா லாங் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை விட நல்லா கொடுக்க முடியலைங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பையனையும் கவர் படுத்தாதான் முன்ன விட பெஸ்ட்டாக. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வந்து வீடியோ எடுத்தேன் ஃபோனில் வந்து, கேவலமாக இருந்தது எடுத்துவீங்க. எனக்கு அப்புறம் கிடைச்ச அந்த லாக் கிட்டத்தட்ட நான் வண்டி அன்றைக்கி போட்டு தெரியுங்களா, அன்றைக்கி அடுத்த நாளே போய் எடுத்தேன். கேவலமாக இருந்துருச்சு. ஸோ நான் அதை எடுக்கலை. இப்போ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரேக்கே பிடிக்கல. இப்போ நான் இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கெலாம் பிரேக்கே நான் பிடிக்கல. ஆக்சுவலாக பாருங்க, இப்போ நான் ஸ்பீடாக போகிறேன். இப்போ நான் பிரேக் பிடிக்காமல் இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கில் நான் பிரேக் பிடிக்கிறேன். ஸ்பீட் எப்படி குறையுது பார்த்தோம், பிரேக் பிடிக்கிற மாதிரி குறைக்கும். இதுதான் ரீசன். இந்த ஹார்டாக ரீசன் நீங்கள் பிடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நிறைய பேட்டரி வந்து இதுவாகும், ரீஸ்டோர் ஆகும். பேட்டரியோட சார்ஜிங் ரீஸ்டோர் ஆகும். அதுதான் இதோட ஸ்பெஷலு. இதுவும் நல்லது தானே உங்களுக்கு. நீங்கள் பிரேக் பிடிக்கிறதுலாம் இந்த மாதிரி ரீசன் போட்டோம்னா உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா தரும். அதுதான் ஒரு விஷயம். பார்த்துட்டு கம்மியாக இருக்கு. இதான் போக மாதிரி ஹைப்பர் போட்டாச்சு. ஒரு நல்ல ஸ்பீடிங். எனக்கு லைட்டாக பயமாக சிக்னல் ஓடுங்களா, நிறைய கேர்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து அந்த இது ஒரு அந்த என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேங்க, ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருக்கேன். சஸ்பென்ஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு இதில் பிடிச்சது வந்து சஸ்பென்ஷன் தான். இதில் வந்து அகெயின் நான் சஸ்பென்ஷனை சொல்ல மறந்துட்டேன். இதில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா ரியல் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் சஸ்பென்ஷன் இருக்குது. ஒரு நாள் வித்தியாசமான சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும்.
இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். ஃபைனலாக ப்ரைஸை பற்றி சொல்ல மாட்டேன் பாருங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.3 lakhs. நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா 1.4 lakhs வந்து